குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள செம்பியன் மாதேவி மேம்பாலத்தில் அக்டோபர் 23 அன்று அதிகாலை நடந்த விபத்தில் சென்னையில் இருந்து தார் லோடு ஏற்றி சேலம் நோக்கி சென்ற டேங்கர் லாரியின் பின்புறம் மோதிய கார் இடிபாடுகளில் சிக்கியது. இந்த லாரியை துரைராஜ் என்பவர் ஓட்டிச் சென்றார். லாரி இடதுபுறமாக திரும்பிய போது பின்னால் கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பத்திலிருந்து சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டிக்கு அதிவேகமாக வந்த கார் லாரியின் பின்புறம் மோதியது. இதில் காரின் முன்புற பகுதி அப்பளம் போல் நசுங்கியது. இந்த கோர விபத்தில் காரை ஓட்டி வந்த 35 வயதான சந்தோஷ், அவரது நண்பர் 38 வயதான சூரியகுமார், சந்தோஷின் பெரியம்மா 62 வயதான பாக்கியலட்சுமி ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்கள் கடலூர் பாதிரிக்குப்பத்தைச் சேர்ந்தவர்கள். விபத்தால் உளுந்தூர்பேட்டை சேலம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த எலவனாசூர் கோட்டை போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை ரோந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் இடிபாடுகளில் சிக்கியதால் உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு நிலைய வீரர்கள் நவீன இயந்திரங்கள் மூலம் வெட்டி மீட்டனர். பின்னர் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. தொடர்ந்து வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து எலவனாசூர் கோட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிவேகம் மற்றும் லாரியின் திடீர் திருப்பம் ஆகியவை விபத்திற்கு காரணமாக இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிகிறது. சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களை தாண்டி செல்கிறது. இதில் குறிப்பாக விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அதிக அளவு விபத்துகள் நடைபெறுகின்றன. தினசரி விபத்துகள் ஏற்படுவதால் இந்த சாலை மரண சாலை என்று பொதுமக்கள் அழைக்கும் அளவிற்கு ஆபத்தானதாக மாறியுள்ளது. வாகனங்களின் அதீத வேகம், சாலை விதிகளை பின்பற்றாதது ஆகியவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. விபத்துக்களை தடுக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு இந்த சாலையில் 500க்கும் மேற்பட்ட விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் கணக்குகள் தெரிவிக்கின்றன.